வெல்கம் பேக் டு கீப் டு நாலேஜ் சேனல். ஒவ்வொரு மகத்தான பயணமும் கற்கும் ஆர்வத்தில் தொடங்குகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொளியை பார்க்க வந்த அன்பர்களுக்கு கீ டு நாலேஜ் சேனலின் நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோவோட முதல் பகுதியின் வீடியோ லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த இரண்டாவது பகுதி வீடியோவில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். பிறகு அதை டேவின்சி ரிசால்வ் எடிட்டர் அப்ளிகேஷன் மூலயமா இம்போர்ட் செஞ்சு ஸ்க்ரீன் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அந்த பவர் பாயிண்ட் ஃபைல் இதுதான். ஃபைல் மெனுக்கு போங்க, எக்ஸ்போர்ட் கொடுங்க, கிரியேட் எ வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு வீடியோ குவாலிட்டியை சூஸ் பண்ணுங்கள். நான் ஃபுல் ஹெச்டி வீடியோ குவாலிட்டியை சூஸ் பண்ணியிருக்கேன். கிரியேட் வீடியோ கொடுங்க. இதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுத்து ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுங்க. ரைட் நவ் நான் இந்த லொக்கேஷனில் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். இந்த ஃபைலு MP4 ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் ஆகிடும். டேவின்சி ரிசால்வ் எடிட்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடிட்டர் பேஜில் இருக்கிறோம். இதில் ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். எஃபெக்ட்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு ஃபியூஷன் காம்போசிஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபியூஷன் காம்போசிஷனுங்கிற எஃபெக்ட் வரும். அதை ட்ராக் பண்ணி டைம் லைனில் வச்சுங்க. டிஃபால்ட்டாக இதோடைய டைமிங்கு 5 செகண்ட்ஸ் காட்டும். கண்ட்ரோல் D கொடுங்க. 5 செகண்ட்ஸ் காமிக்குதா? இதை நான் 15 செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிறகு மீடியா உள்ளக போகிறேன். இம்போர்ட் பண்ணணும்ல, கண்ட்ரோல் I கொடுங்க. அந்த லொக்கேஷன் வந்துடும். அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துங்க. இப்போ அந்த ஃபைல் வந்துருச்சு. இந்த ஃபைலை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த க்ரீன் பேக்ரவுண்டை தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ டைம் லைனில் நீங்கள் ஜஸ்ட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டைம் லைனில் மூவ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைல் அனிமேஷன்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஃபியூஷன் பேஜுக்கு வாங்க. மீடியா இன் 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா நிறைய டூல் காமிக்கும். அதில் 3D கியருங்கிற அந்த டூல் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்பெக்டர் கீழே பார்த்தீங்கன்னா இந்த D கியர் 1ல் நிறைய ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம்ல ஐ ட்ராப்பர் டூல், இது எல்லாமே இருக்கும். இதில் இந்த பிக்குங்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் க்ரீன் ஸ்க்ரீனில் நீங்கள் எங்கே வேண்டாலும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ பேக்ரவுண்டு நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. பிறகு எடிட் லைனில் வாங்க. பிறகு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்கு பாருங்கள், இதுதான் ட்ரான்ஸ்ஃபார்மு. இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபார்மை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இப்போ இதை எந்த சைஸுக்கு வேண்டாலும் எந்த லொக்கேஷனுக்கு வேண்டாலும் நீங்கள் கொண்டு வரலாம். எனக்கு இந்த சைஸ் போதும் அப்படின்னா இதை அப்படியே வச்சுட்டு ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுங்கள். பெரும்பாலும் எல்லோரும் வீடியோவில் யூடியூப் சப்ஸ்கிரைப் அனிமேஷனை பாட்டம் ரைட்டில் தான் வச்சுருப்பாங்க. அதனால் நான் பாட்டம் ரைட்லேயே நான் இங்கே வைக்கிறேன். இப்போ நீங்கள் டைம் லைனில் போயிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அனிமேஷன் அப்பியர் ஆகுது. இதோடு சேர்ந்து நம்ம இதுக்கு சவுண்டு நம்ம கொடுக்கலாம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, மீடியா உள்ளக்க நம்ம இருக்கிறோம், கண்ட்ரோல் I கொடுங்க. அதற்கான சவுண்டு என்னென்ன சவுண்டெலாம் இருக்கோ அந்த சவுண்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பட்டன்கிட்ட வரோம். இந்த லொக்கேஷனில் சப்ஸ்கிரைப்கான சவுண்ட் எஃபெக்டை எடுத்து அங்கே மேட்சாக சிங்க் பண்ணுற மாதிரி வச்சாச்சு. இப்போ இங்கே வச்சுட்டு நான் பெல் பட்டனை சூஸ் பண்ணுறேன். அந்த வீடியோவை ட்ராக் பண்ணி இங்கே ஆடியோவில் வச்சுட்டேன். சிங்க் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ 1 செகண்ட் நீங்கள் இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக
அந்த ஹேண்ட் சிம்பிள் வந்து லைக் கிட்டனா வரணும்னா சவுண்டு கொடுக்கும், வந்து சவுண்டு கொடுக்கும், பெல் பட்டன் கிட்டனா சவுண்டு கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம சிங்க் பண்ணுற மாதிரி மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது செய்ய வேண்டியது டெலிவரி பேஜுக்கு வாங்க. இந்த டெலிவரி பேஜில் ரெண்டர் செட்டிங் நம்ம செட் பண்ண போகிறோம். அதில் யூடியூப்பை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. இதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துங்க. பிறகு ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணிங்க. பிறகு ஆட் டு ரெண்டர் கியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஜாப் இங்கே அசைன் ஆகிடும். பிறகு ரெண்டர் கொடுங்க. இது ஒரு சம் ஸ்பெசிஃபிக் டைம் எடுத்துக்கும் ரெண்டர் ஆகிறதுக்கு. இப்போ ரெண்டரிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் ரெண்டர் ஆன பிறகு நீங்கள் செலக்ட் பண்ண அந்த லொக்கேஷனில் ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். ஒன்ஸ் ரெண்டரிங் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதோடைய அவுட்புட்டை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டர்டு வீடியோவை இந்த சிஸ்டத்துடைய டெஸ்க்டாப்பில் அனிமேஷனுங்கிற நேமில் சேவ் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி அவுட்புட்டை பார்க்க போகிறேன். ப்ராப்பராக அந்த அவுட்புட்டு ஓப்பன் ஆகி அந்த அனிமேஷன் நமக்கு வந்து ஷோ பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் அ லாட்.